அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை UGTRB நியமன தேர்வு அழகு 9ல புதுக்கவிதை தலைப்புல கவிஞர் தேவதேவன் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில பார்க்கலாம். பிறப்பும் கல்வியும். தேவதேவன் மே 5, 1948 அன்று பிச்சுமணி பாப்பாத்தி தம்பதியருக்கு 2வது மகனாக பிறந்தார். தனது 19ஆம் வயதில் மில் வேலைக்காக தூத்துக்குடிக்கு வந்தது முதல் தூத்துக்குடி சொந்த ஊரானது. தேவதேவனின் தந்தை பிச்சுமணி ஈவேராவின் மீது மிகுந்த பற்று கொண்டவர், கரும்படை தொண்டர். தேவதேவன் பிறந்த அன்று தூத்துக்குடியில் நிகழ்ந்த கரும்படைக்கான மாநாட்டில் ஈவேரா கலந்து கொண்டார். அதில் தேவதேவனை தூக்கிச் சென்று அவருக்கு பெயர் சூட்டும்படி ஈவேராவிடம் வேண்டினார். ஈவேரா தன் நண்பர் கைவல்யம் பெயரை சூட்டினார். கைவல்ய சாமியார் என அறியப்பட்ட அவர் ஒரு நாடோடி, பெரியாருடன் தொடர்ந்து பயணம் செய்து வந்தவர். பின்னாளில் இவர் தன் பெயரை தேவதேவன் மாத்திக்கிட்டார். இவர் ஆரம்ப கல்வியை தூத்துக்குடி டுவிபுரம் தெருவில் DDDA ஆரம்ப பள்ளியில் பயின்றார். சுப்பையா வித்யாலயம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் SSLC வரை பயின்றார். SSLC முடித்து 3 ஆண்டுகள் சிறு சிறு வேலைகள் செய்தார். குருவிக்குளத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி முடித்தார். வேலை கிடைக்காததால் சிறிது காலம் அச்சகம் வைத்திருந்தார். கேரளத்தில் சிறு வேலை ஒன்றில் சில காலம் இருந்தார். பல்வேறு உடல் உழைப்பு பணிகளை செய்தார். தூத்துக்குடியில் தனது இல்லத்திலேயே சிறு அச்சகம் நடத்தினார். தேவதேவனின் 33ஆம் வயதில் அவருக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ 33ஆம் வயதுல தான் தூத்துக்குடி சிவந்தாங்குளம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியில சேர்றாரு. 25 ஆண்டுகள் அதே பள்ளியில் பணியாற்றி 2005ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். தேவதேவன் அப்படின்னு பத்தி சொல்றப்போ கணிசமானவர்கள், அவரோட உறவினர்கள் கணிசமானவர்கள் இலங்கை, பர்மா என கப்பலேறி சென்று மறைந்து போனார்கள். அவர்கள் ஞாபகமாக சில இலங்கை பாணி மரப்பொருள்களும் ஒரு மூட்டை தூக்கும் ஊசியும் தேவதேவன் குடும்பத்தில் இருக்கு. இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ தேவதேவனுக்கு இளமையிலேயே இலக்கிய வாசிப்பில் பரிச்சயம் ஏற்பட்டது. புனைக்கதைகள், தத்துவ நூல்கள், பண்டை இலக்கியங்கள் என அவரது ஈடுபாடு பல தளங்களில் விரிந்தது. வில்லியம் ஹென்றி தோரோ மீதான ஈடுபாடு பல வருடங்களுக்கு தேவதேவனை தொடர்ந்திருந்தது. பிரமிழ் தொடர்பால் கிருஷ்ணமூர்த்தி மீது ஆர்வம் ஏற்பட்டது. பிரமிழ் தன்னிடம் உள்ள முக்கியமான நூல்கள் பலவற்றை எனக்கு அளித்தது மிக உதவியாக இருந்தது என தேவதேவனை குறிப்பிட்டார். பிரமிழோட தொடர்பால்தான் கிருஷ்ணமூர்த்தி மேல ஆர்வம் ஏற்படுது, அவரது சிந்தனை கொஞ்சம் மாற்றம் பெறுவதற்கு அதான் காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தேவதேவனே சொல்றாரு. நவீன புனைக்கதையாளர்களில் டால்ஸ்டாய் மீதும் பழைய மரபில் பக்தி இயக்கத்தை சார்ந்த கவிதைகளிலும் தான் தனக்கு ஈடுபாடு என குறிப்பிடும் தேவதேவன் குறிப்பாக ஆண்டாளின் வாழ்வும் கதையும் தன்னை வெகுகாலம் ஆட்கொண்டது என்கிறார். வில்லியம் பிளேக் எழுதிய சாங்ஸ் ஆஃப் இன்னோசென்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தொகுப்பு தன் சிந்தனை போக்குகளை ஒட்டி அமைந்ததாக அவர் கருதுகிறார். தான் எப்படி சிந்திச்சனோ அதே மாதிரியான சிந்தனையில இந்த கவிதைகள் படிக்கிறப்போ நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் என் கவிதைகள் ராபர்ட் ஃப்ராஸ்ட், தாகூர் கவிதைகளோடு ஒத்திசையும் தன்மையை கொண்டதாக கருதுகிறேன் என்றும் கூறுகிறார். முதலில் மரபு கவிதைகள் எழுதி முயற்சித்த தேவதேவன் பின் நவீன கவிதைகள் வாசிப்பில் ஈடுபாடு கொண்டு கணையாளி, பிரங்கை இதழ்களில் கவிதைகள் எழுத தொடங்கினார். அவரது முதல் கவிதைகளான தையல், புண்களை கவனி என தொடங்கும் வாழ்வும் கவிதையும் ஆகிய கவிதைகள் கணையாளியில் வெளிவந்தன. தேவதேவனின் முதல் கவிதை தொகுதி குளித்து கரையேறாத கோபியர்கள் 1976 வெளியானது. 2ஆம் தொகுதியான மின்னல் பொழுதே தூரம் சுந்தர் ராமசாமி முன்னுரைக்கு சென்றது. பின்னர் பிரமிழ் முன்னுரையின் அது வெளியானது. சுந்தர் ராமசாமி ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னுரை எழுதாதனால பிரமிழ் முன்னுரையோடு அது வெளியே வருது. பிற்பாடு தேவதேவனில் முன்னிற்க போகும் சில கூறுகளை அத்தொகுப்பின் முன்னுரையில் பிரமிழ் அடையாளம் கண்டு குறிப்பிட்டிருந்தார். தேவதேவன் முதல் 2ஆம் தொகுப்புகளை அவரது நண்பர் SBR முத்துப்பாண்டி உதவியுடன் சொந்த செலவில் வெளியிட்டார். பின் தொடர்ந்து தேவதேவனின் கவிதை நூல்கள் வெளிவந்தன. கிட்டத்தட்ட 83 கவிதை நூல்களை தேவதேவன் எழுதியுள்ளார். சிறுகதைகள் அப்படின்னு பாக்குறப்ப தேவதேவன் 10க்கும் குறைவான சிறுகதைகள் எழுதியுள்ளார். அவை தமிழனி பதிப்பகத்தால் நூல் வடிவம் பெற்றுள்ளன. கட்டுரைகள் அப்படின்னு பாக்குறப்ப தன் நூல்களுக்கான முன்னுரைகளுடன் தேவதேவன் கவிதையியல் பற்றிய கட்டுரைகளும் எழுதியுள்ளார். அவை முழுமையாக நூல் வடிவம் பெறவில்லை. ஓர் உரையாடல் கவிதை பற்றி என்னும் நூலாக வெளிவந்துள்ளது. கவிதை கொள்கை அப்படின்னு பாக்குறப்போ நவீன கவிதைகளில் பொதுவாக உள்ள எதிர்மறைத்தன்மை, தனிமனித உளச்சிக்கல்கள் ஆகியவை தேவதேவன் கவிதைகளில் இல்லை. அவை இயற்கை, பிரபஞ்சம் ஆகியவற்றுடன் மானுட ஆழம் அடையும் ஒத்திசைவின் விளைவான பெருங்கழிப்பை வெளிப்படுத்துபவை. அதனால்தான் நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்டோட கவிதையோட இது ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. கவிதை ஒரு சொல் விளையாட்டோ வெறும் அழகியல் மாத்திரமோ அல்ல. அது தன்னுள் கொண்டிருக்கும் லட்சியம் அபரிமிதமானது. முதலில் அது அவன் வாழ்வின் ஒரு புரட்சிகரத்தை உண்டாக்கி விடுகிறது. பின்னர் அதன் அழகியல் புனைவின்றியே ஒளிரத்தக்க பெருங்காட்சியாகவும் கண்கூடான ஒரு செயல்பாடாகவும் திகழ்கிறது. முதலில் கவிதையில் வெளிப்படுவது நமது ஆளுமைதான் என தெரிந்து கொண்டேமானால் நாம் நமது என் ஆளுமையின் வளர்ச்சியை நாட்டம் கொள்ள தொடங்கி விடுவோம்.
ஆளுமை வளர்ச்சி என்பது இடையறாத மெய்மை அறிதலன்றி வேறில்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்று தேவதேவன் தன் கவிதையை பற்றி சொல்கின்றார். விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ விஷ்ணுபுரம் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவசிகாமணி விருது, தேவமகள் அறக்கட்டளை விருது, தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சிக் கழக விருது, விளக்கு விருது, தூத்துக்குடி சாராள் ராஜபாண்டியன் வாழ்நாள் இலக்கிய சாதனையாளர் விருது, சென்னை புத்தக கண்காட்சி விருது என இத்தனை விருதுகளுக்கு சொந்தக்காரர் தான் தேவதேவன் அவர்கள். திறனாய்வு ஆவணப்படம் அப்படின்னு பாக்குறப்போ நவீனத்துவத்திற்கு பின் தமிழ் கவிதை தேவதேவனை முன்வைத்து என்று கவிதா பதிப்பகத்தின் வெளியீடாக வந்த நூல் ஜெயமோகன் தேவதேவன் கவிதைகளை பற்றி எழுதிய திறனாய்வு நூல். தமிழனி வெளியீடாக ஜே பிரான்சிஸ் கிருபா இயக்கத்தில் தேவதேவனை பற்றி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற செய்திப்படம் 2007ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது. தேவதேவன் விஷ்ணுபுரம் இலக்கிய விருது பெற்றதை ஒட்டி விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் ஒளியால் ஆனது தேவதேவன் படைப்புலகம் ஜெயமோகன் எழுதினது என்னும் நூலை வெளியிட்டது. இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்போ எழுத்தாளர் ஜெயமோகன் தேவதேவன் கவிதைகளை பற்றி குறிப்பிடும் போது அவருக்கு தன் கவிதைகளை சமகால பிரங்கையுடன் படைக்க வேண்டும் என்றோ சமகால அரசியல் அதில் இருக்க வேண்டும் என்றோ எந்த விதமான திட்டமும் இல்லை. சமகால கவிஞராக இருந்தாலும் சமகால கவிதைகளை அவர் எழுதல. தமிழ் கவிஞர்களில் கவிதையை ஒரு தவமாக மேற்கொண்டவர். எனவே கவிஞர் என்ற சொல்லுக்கு முற்றிலும் பொருத்தமானவர் அவர் என்கிறார் ஜெயமோகன் தேவதேவனை பற்றி. மேலும் அவர் தேவதேவனின் கவிதை உலகை சொட்டும் போது தேவதேவனின் உலகம் துயரற்றது. அதுல துயரம்னா கிடையாது, என்னன்னு தெரியாது. துயரம் என்றால் அது முடிவெளி முன் நின்றிருப்பதன் பெருந்துயர் மட்டுமே. நவீன கவிதை என்பதை அன்றாட வாழ்வின் இருண்மையின் கசப்பின் வெறுமையின் பதிவு என்றிருக்கும் சூழலில் தேவதேவனை தனித்து நிறுத்துவது இந்த இனிமை. ஏன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைந்துதான் சமகால கவிதைகள். அதிலிருந்து மாற்றி யோசித்தவர் தான் தேவதேவன். இருத்தலின் கொண்டாட்டம் என அவர் கவிதைகளை சொல்லலாம். அதுல ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கும். இருத்தலே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி மனப்போக்கு இருக்கும். அவற்றின் குழந்தை தன்மை கனிந்து முதிர்வதன் விளைவாக எழுவது அநேகமாக வாசகர்களே இல்லாத ஒரு பெரிய வழியில் என்று கொண்டு தனக்கென என இவற்றை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். வாசகர்களுக்காக இது எழுதல, தனக்காக அவர் எழுதிட்டு இருக்கார் என்கிறார் க மோகனரங்கன். இப்பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்களின் தொகுதியில் தன்னையும் ஒரு உறுப்பாக கருதி இயற்கையுடன் ஒத்துசைந்து வாழ்தல் என்ற தமது கீழைத்தேய சிந்தனை மரபின் தொடர்ச்சியாக அமைப்பவை தேவதேவனின் கவிதைகள். ஒருவன் இயற்கையுடன் கொள்ளும் விதவிதமான தொடர்புகளும் அத்தருணங்களின் தீரா வியப்பும் அவற்றின் ஊடாக மனம் கொள்ளும் விரிவும் அடையும் ஆனந்தமும் பெரும் அமைதியுமே தேவதேவனின் கவிதைகள் திரும்ப திரும்ப காட்சிப்படுத்தப்படுகிறது. இவருடைய கவிதைகளின் ஊற்று முகத்தை கருணை மிக்க பேர் இயற்கையின் முன் வியந்து நிற்கும் குழந்தைமை என்ற ஒற்றை வரியில் சுருக்கி கூறிவிடலாம். இவருடைய கவிதைகளில் காணப்படும் காட்சி சித்தரிப்பு படிமத்தன்மை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் அவற்றில் சங்க கவிதைகளில் காணப்படுவது போன்ற இயற்கை நவிர்ச்சித்தன்மையும் வெளிப்பாட்டு மொழி என்று பார்த்தால் பக்தி இலக்கியங்களில் தென்படுவது போன்ற உணர்வு நிகழ்ச்சியையும் ஒரு சேர காணலாம் என்று தேவதேவனின் கவிதைகள் பற்றி குறிப்பிடுகின்றார். கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்க்கிறப்ப குளித்து கரையேறாத கோபியர்கள், மின்னர் பொழுதே தூரம், மாற்றப்படாத வீடு, பூமியை உதறி எழுந்த மேகங்கள், நுழைவாயிலே நின்றுவிட்ட கோலம், சின்னஞ்சிறிய சோகம், நட்சத்திர மீன், அந்தரத்தில் ஒரு இருக்கை, நார்சிசஸ் வனம், புல்வெளியில் ஒரு கல், விண்ணளவு பூமி, விரும்பியதெல்லாம், விடிந்தும் விடியா பொழுது, விதையும் கனியுமான பாரம், நீல நிலாவொளி, பறவைகள் காலூன்றி நிற்கும் பாறைகள், விண்வரையும் தூரிகைகள், மார்கழி, இரவெல்லாம் விழித்திருந்த நிலா, மெய்வழிச்சாலை, பள்ளத்திலுள்ள வீடு, பேர் யாழ், ஹே மா அதி உச்சம், கண் விழித்த போது நுனிக்கும்பர் நாரைகள், அமுதம் மாத்திரமே வெளிப்பட்டது, பக்கத்தில் தான் இருக்கிறது வீடு, பற்று இழுக்கும் ரோஜாவின் முட்கிளை, மலர் தேடும் மலர், சித்தார்த்த ராத்திரி, ஒளிரும் ஓவிய நிலா, ஆகும் என்றெழுந்த ஆள், எல்லாம் ஒரு கணம் முன்புதான், ஆம்பல் குளம், புரியாது கழிந்த பொய் நாட்கள் எல்லாம், ஏஞ்சல், அமுத நதி, மகாநதி, தன்னியல்பின் தாரகை, யாம் பெற்ற இன்பம், மகாநதியில் மிதக்கும் தோணிகள், அமுத வெளி, மேகங்கள் நடமாடும் வானம், காயமும் தழும்பும், காற்றினிலே வரும் கீதம், காணுங்கால், விண்ணளவாய் விரியும் வட்டம், பார்த்து நட, ஈரம் மட்டுமே எங்கும் உள்ளது, இலைகள் கூடி இசைக்கும் காற்று, உலகடங்கு, இது ஒரு காவியம், நீர்க்குடத்தின் அலமரல்கள், எதுவாகவும் இல்லாதது, அந்தி இருள், கடவுளின் ராஜ்யம், பரிதி துடைக்கும் பனித்திரை, வெண்கொக்கும் ஆம்பல் மலர்களும், சூரியகாந்தி வயல், உதிராத மத்தாப்புக்கள் கோடி, மழைக்காற்றில் ஆடும் மலர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், பாடல் விளையும் மோன இசை, ஒளியில் உயிர்த்த விழிகள், தனிப்பெரும் கருணை, கண்கள் மட்டுமே தொடுவானம்,
அருட்பெருஞ்சோதி, பிறிதொரு பசி, வெயில் மலர் குளிர்தலம், வானப்பெருவழி, பார்வை நடத்தும் பாதை. முழு தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தேவதேவன் கவிதைகள் முழு தொகுப்பு 3 பகுதிகளா, முதல் 15 நூல்கள், அடுத்து 1, 2 கவிதை தொகுப்புகள், அடுத்து முதல் 16 நூல்கள் தொகுப்பாக வெளிவந்திருக்கு. நாடகங்கள் அப்படின்னு பாக்குறப்ப அலிபாபாவும் மோர்ஜியானாவும், கட்டுரை அப்படின்னு பாக்குறப்ப கவிதை பற்றி காஞ்சனை பிரசுரமாக வெளிவந்திருக்கு. இத்துடன் கவிஞர் தேவதேவன் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் UG/TRB நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.